என்ன என்ன சமாளிக்கவே முடியலல்ல? எது எப்படியோ முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன். என்ன பாக்குற? உனக்கு எதுக்கு தேங்க்ஸ்னா? சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சது நானா இருந்தாலும் அதுக்கு காரணமே நீதான். அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ். நாளைக்கு எனக்கும் சூர்யாக்கும் நிச்சயதார்த்தம். யாரு இருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா நீ இருக்கணும். மறக்காம வந்துடு. சூர்யா சம்மதிச்சா மட்டும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருமா? இல்ல நான் நடக்க விட்டுருவேனா? நீ ஜெயிச்சிட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. போய் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது நிரந்தரம் இல்ல. படிச்ச டாக்டரையும் படிக்காத அந்த ரவுடிங்களையும் நீ ஓம் பக்கம் வளைச்சு ஜெயிச்சிருக்க. ஆனா உண்மைய ஓம் பக்கம் வளைக்கவே முடியாது. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்புறம் கல்யாணமும் நடக்கும். சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. இப்படி எல்லாம் கற்பனையில இருக்காத. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சூர்யாவோட தாலிக்கு சொந்தக்காரி நான் தான். என்னைக்கும் அந்த தாலிக்கு சொந்தக்காரி நான் மட்டும்தான். அவரு ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. அதுதான் நடக்கும். சாரி, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, பாவமா இருக்கு. அடி மேல அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரி வீரமா பேசுற பாத்தியா? அதுக்காகவே உன்னை பாராட்டணும். நீ இப்படியே பேசிட்டே இரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு.